Hi friends, welcome to Rakshit Ikram YouTube channel. இப்போ நம்ம வரைய போகிறது வந்து வெஜிடா அல்ட்ரா யுகோ எப்படி வருதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரியுதா? மேலே போட்டுக்கோங்க. இதே அளவில் இந்த மாதிரி இந்த சைடு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. கர்வாக பண்ணோம். இங்கே ஒரு கர்வாக பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இது மாதிரி வரணும். இந்த மாதிரி உங்களுக்கு வந்துச்சுன்னா இந்த மாதிரி கர்வாக இங்கெல்லாம் பண்ணிக்கிட்டு கரெக்டாக இங்கே இந்த மாதிரி இப்படி ஒரு கர்வாக ஒரு பெரிய ஒன் மாதிரி போட்டுக்கோன்னு இங்கே ஒரு சின்ன ஒன் இந்த மாதிரி போட்டுட்டிங்களா? மாதிரி போட்டுட்டு இதை இந்த மாதிரி பண்ணணும். உங்களுக்கு தெரியுதா? பாருங்க. இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டு இங்கே ஒரு எல் மாதிரி போட்டுக்கணும். அதில் ஷேடோ நம்மளுக்கு இந்த சைடு வர மாதிரி நம்ம வரைய போகிற ட்ராயிங்கில் இந்த சைடு தான் ஷேடோ வருது. இந்த மாதிரி போட்டுக்கிட்டிங்களா? இங்கே மேலே சும்மா இந்த மாதிரி ரெண்டு இந்த மாதிரி போட்டுக்குங்க. அந்த நோஸோட சைடில் இந்த மாதிரி ஷேடோவுக்கு ஒரு மாதிரி தெரியும்ல, அந்த மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா அப்புறம் இங்கே ஐஸ் கீழே இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ட்ராகன் பாலில் எல்லாரோட ஃபேஸ்லேயும் இந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டிங்களா? இப்போ வந்து இது பாருங்கள், நோஸ் கிட்ட இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி வந்துட்டு கீழே இந்த மாதிரி போட்டு கரெக்டாக போட்டுக்கிட்டிங்களா? இப்போ ஃபேஸோட இது வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. வாங்க இது பார்க்கலாம். கரெக்டாக இவ்வளோ தான் வரணும். ஸ்ட்ரெயிட் லைனுக்கு இவ்வளோ வந்து வரேன். உங்களுக்கு இப்போ தெரியுதா? அப்புறம் இந்த ஐஸ்க்கு கரெக்டாக இங்கே கீழே இருக்கணும். இங்கே இது கீழே இருக்கணும். அதே மாதிரி இந்த சைடும் நம்ம போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டோமா? இந்த மாதிரி இந்த ஐஸ்க்கு இது கீழே கரெக்டாக இருக்கணும். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் இந்த மாதிரி லென்த்தியாக போட்டிங்கன்னா கொஞ்சம் லைட்டாக பண்ணிங்க. நான் லென்த்தாக போட்டேன், அதனால தான். அதே மாதிரி இங்கே மேலே இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஃபேஸ் ரெடி ஆகும் நம்மளுக்கு. ஐஸ் வந்து கரெக்டாக அந்த சென்டர் பாயிண்டில் ரெண்டு இதோடு வரையணும். வெளியே ஒரு டாட் வரணும், உள்ளே ஒரு டாட் வரணும். அந்த மாதிரி வெளியே வந்து நம்ம எல்லோ கலர் கொடுக்க போகிறோம், உள்ளே வந்து பிளாக் கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி உங்களுக்கு வரணும். அப்புறம் நீங்கள் இந்த பாருங்கள், இருங்க உங்களுக்கு நான் வரைஞ்சிட்டு காட்டுறேன். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி வரணும். இந்த சைடு கூட இதே மாதிரி வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஃபேஸ் நம்மளுக்கு வந்து கரெக்டாக ரெடி ஆகிடும். இது மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் கரெக்டாக வரும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா அப்படிங்க உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு தெரியுதா? எனக்கு தெரியல. இந்த மாதிரி போட்டுக்கணும். இங்கே அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த மாதிரி போட்டுக்கிறீங்களா? போட்டுட்டு கரெக்டாக
சென்டர் பாயிண்ட் மாதிரி இருக்குது. இதுதாங்க இப்படி கரெக்டாக இது பார்த்தீங்கன்னா இது பாருங்க, இங்கே ஒரு ஸ்டெப் வரும், இங்கே ஒரு ஸ்டெப் வரும், இங்கே ஒரு ஸ்டெப் வரும். ஒரே அளவாக தான் இருக்கும். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வரணும். இயர்ஸ் வந்து பெருசாக இருக்கும். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பெருசாக இயர்ஸ் போட்டுட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. வீடியோ வரும். இந்த மாதிரி வந்துச்சுங்களா உங்களுக்கு? இந்த காது கொஞ்சம் நான் அதுவாக போட்டிருக்கேன். இது மட்டும் கொஞ்சம் ஃப்ளாட் பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் லைட்டாக ரப் பண்ணிக்கிறேன். இது பாருங்கள், கரெக்டாக இப்படி தூக்குன மாதிரி வரணும். இந்த மாதிரி உங்களுக்கு வருதா? இந்த மாதிரி வந்துடுச்சுன்னா கரெக்டாக நெக்கு இந்த மாதிரி வரணும். ஏன்னா அல்ட்ராக ஃபார்மில் வெஜிடாக்கு வந்து மசில்ஸ் எல்லாம் பெருசாக இருக்கும். அதனால் சொல்கிறேன். இந்த மாதிரிலாம் போட்டுக்கோங்க. கரெக்டாக வி ஷேப்பில். இது வந்து ட்ராகன் பாலில் எல்லாரோட கழுத்துக்கும் இந்த மாதிரி இருக்கும். இதை நம்ம ஷேடோ பண்ணிக்கலாம். இந்த மாதிரி போட்டிங்கன்னா இப்போது ஹேர் எப்படி வர்றதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஹேருக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரிங்க இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும். ஒரு இந்த மாதிரி ஹேருக்கு இந்த மாதிரி வரணும். கரெக்டாக நீங்கள் உங்களுக்கு ஒரு மாதிரி அவுட்லைன் மாதிரி போட்டுக்கோங்க. அது பாருங்க, இப்படி 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 போட்டுக்கோங்க. லைட்டாக உங்களுக்கு லைட்டாக தெரிகிற மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டு பாருங்கள், இப்படி கரெக்டாக இந்த மார்க் பண்ண மாதிரி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் வரைஞ்சிட்டு காட்டுறேன். எனக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி அதே மாதிரி தான் இங்கேயும் வரணும். இதே மாதிரி கரெக்டாக நான் போடுற மாதிரியே போடுங்க. இந்த மாதிரி போடணும் ஃபஸ்ட்டு. அதே மாதிரி ஃபுல் ஹேர் வரலன்னா நான் கொஞ்சம் மேலே ஏற்றி வரைஞ்சிட்டேன். ஏன்னா என்னோடய புக்கோட சைஸ் வந்து A5. நீங்கள் இதுவே A4 சைஸ்லாம் வாங்கிக்கினீங்கன்னா அதில் இன்னும் கொஞ்சம் பெருசாகவே பண்ணலாம். இது A5, அதனால தான் கொஞ்சம் மீடியம் சைஸாக பண்ணுறேன். அப்புறம் இங்கேருந்து இப்போ பார்த்துக்கிட்டிங்களா, இந்த மாதிரி தான் வரணும். இப்போது இங்கேருந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது மாதிரி வரணும். மேலே ஒன்று, இந்த சைடு கூட அதே மாதிரி வரணும். பார்த்துக்கிட்டிங்களா, இங்கே ஒன்று போட்டிருக்கேன். இதெல்லாம் நம்ம நார்மலாக போட்டு வந்தது முதல்ல காமிச்சிருப்பேன். இங்கேருந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே முடியணும். இங்கேருந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே முடிக்கணும். அந்த மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா அப்புறம் இங்கே ஒரு சின்னதாக நார்மலாக ஒன்று பண்ணிக்கோங்க. இது இங்கே முடிஞ்சால் போதும். இந்த ஹேர் வந்து இது பாருங்கள், உங்களுக்கு என்னால் காட்ட முடியல. ஸோ நான் கொஞ்சம் சின்னதாக போட்டிருக்கேன். அதுதான் பிரச்சனை. நான் உங்களுக்கு வேணால் அது தனியாக ஒரு இது மட்டும் போட்டு காட்டுறேன். பாருங்கள், ஆக்சுவலாக ஹேர் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது இருக்குது இல்லையா, நான் அந்த இது மாதிரி போட்டேன்னு பார்த்தீங்களா, போட்டு இப்படி வரும். ஆனால் நான் உங்களுக்கு இதை காட்ட முடியல. ஸோ அதனால அது பேப்பர் சின்னதாக இருக்கிறதுனால வாங்க இப்போ நம்ம இதிலே பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி நீங்கள் போட்டு அதில் நிறைய இது பாருங்கள், இப்படி விட்டுவிட்டு இந்த மாதிரி ஹேரோட லைனுக்கு அது மாதிரி போட்டுடலாம். நீங்கள் ட்ராகன் பால் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அதில் எல்லாருக்கும் இப்படி இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி போடுவாங்க. இது பாருங்கள், இப்படி கரெக்டாக இந்த அளவுலேருந்து இவ்வளோதான் லிமிட், இவ்வளோ தான் வரணும். இது மாதிரி போட்டுக்கோங்க. அதில் ஒரு சின்னதாக இது மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டிங்களா, இப்போது இந்த மாதிரி இப்படி கர்வாக வரணும்.
அதே மாதிரி இந்த சைடும் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இங்கே இது மாதிரி போட்டுக்கோங்க. செஸ்ட்டுக்கு நம்ம இப்படி தான் வரையணும். இது மாதிரி செஸ்ட்டுக்கு போட்டுக்கோங்க. எல்லாமே கர்வாக இருக்கணும் பாருங்க. இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போது ட்ராகன் பாலில் செஸ்ட் எப்படி வரையுதுன்னு நீங்கள் பார்த்துருக்கலாம். இந்த மாதிரி அழகாக வரையலாம். இங்கே பாருங்கள். அப்புறம் இந்த மாதிரி போட்டுக்கணும். உங்களுக்கு தெரியுதா? இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுக்கிட்டிங்களா? இப்போ வந்து மசில்ஸ் எப்படி வரையுதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி போட்டுக்கணும். ஃபுல் கோகு உங்களுக்கு வரையணும், கோகுவோட ட்ராயிங் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் மறக்காமல் பண்ணுறேன். இப்போ வெஜிடபிள் ட்ராயிங் பார்த்தோம். நீங்கள் மசில்ஸ் ஒன்றும் பெருசாகவே போட்டுக்கலாம். பெண்ணில் லெட் இல்லை பாருங்க. மசில்ஸ் ஒன்றும் கொஞ்சம் நீங்கள் பெருசாகவே போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் பிக்காகவே வரலாம். ஏன்னா அல்ட்ரா ஈகோவை பொறுத்தவரையிலும் ஆர்ம்ஸ் எல்லாம் பெருசாக இருக்கும். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மிச்சம் எல்லா ஃபார்ம்ஸ்லையும் நம்ம நார்மலாக வரைகிற மாதிரி வரைஞ்சிக்கலாம். இது பாருங்க. இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி வந்து ஆஃப் பாடி தான் நான் வரைஞ்சிருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி உங்களுக்கு எந்த ட்ராயிங் வேணுனாலும் கமெண்ட்டில் கேளுங்க, நான் பண்ணுவேன். ஃபுல் வீடியோவாக கூட பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.